ஐயா, ஆண்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பெண் தரிசனம் தருகிறாளோ அப்பொழுதுதான் ஆணுடைய வாழ்க்கையே சரியான பாதைக்கு போகுதுங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் புனிதவதி, கமலவதி, திலகவதி. சைவ சமயத்தினுடைய 3 ரத்தினங்கள்னு அவங்கள சொல்றாங்க. நம்மளுடைய புனிதவதி நல்ல பதிபக்தியோடு இருந்தாங்க. பிறகு சைவ சமயத்தை வளர்த்தெடுத்த பெரும் பங்கு புனிதவதியை சாரும். கமலவதி நல்ல தாயாக இருந்தாள். சிறு நாளிகை கழித்து பிறந்தால் தன் மகன் பல சிவாலயங்களை கட்டுவான் என்பதற்காக தன்னை தலைகீழாக கட்டி கொண்டவள் கமலவதி. திலகவதி நல்ல தமக்கையாக இருந்து திருநாவுக்கரசரை நல்வழிக்கு கொண்டு வந்தாள். இப்படி ஒரு பெண் தாயாக, தமக்கையாக, தங்கையாக, துணைவியாக, மகளாக, ஒட்டுமொத்தமாக தாயுமானவளாக இருந்து ஒரு ஆணை வழி நடத்துவது பெண்ணாக இருக்கிறாள் என்பதனால் அன்றும் இன்றும் என்றும் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே.